வணக்கம். உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மிலாடி நபி நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்திற்குரிய நபிகள் நாயகம் இப்பூலகிற்கு உதித்த அந்த திருநாள்தான் மிலாடி நபியாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு இருக்கின்ற மதங்களில் மிக முக்கியமான மதமாக கருதப்படுகின்ற இந்த இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த கடைசி இறை தூதர் என்ற பெருமை உடையவர் யார் என்று கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள்தான். அவர்களை பற்றி குறிப்பிடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவரை பற்றி பெருமையாக சொல்லுவார்கள். அத்தகைய பெருமை மிகுந்த அவர் அரேபிய தேசத்தில் கிபி 570 அவருடைய பிறந்த ஆண்டை பற்றி சொல்லுகிற போது 63 ஆண்டுகள் இப்பூலகிலே பெருமகனார் இருந்தார். தந்தையாருடைய பெயர் அப்துல்லாஹ் முத்தலிப், தாயார் ஆமினா அம்மையார். இத்தகைய பெருமக்களுக்கு மகனாக தோன்றிய இவருடைய இளமை காலத்தில் தாய் தந்தையர் இழந்ததன் காரணமாக இவருடைய சிறிய தந்தையார் வீட்டில் வளர்ந்தார் என்றும் இவருடைய பாட்டனார் வீட்டில் வளர்ந்தார் என்றும் ஒரு செவிலித்தாயால் வளர்க்கப்பட்டார் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. இவர் பிறந்த அந்த பகுதி இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரபு நாடுகளில் மெக்கா, இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் மக்கா என்கின்ற அந்த தேசத்தில் அந்த இடத்தில் இவர் பிறந்தார். கிபி 570 ஆண்டு. இவருடைய இளமை காலம் பற்றிய குறிப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன என்று கேட்டால், நான் பேச்சாளனாக இருப்பதால் எல்லா நாடுகளுக்கும் செல்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுபோல் சவுதி அரேபியாவுக்கும் செல்கிற வாய்ப்பு கிடைத்தது. கத்தார் நாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அங்கு செல்கின்ற ஒரு சாலையை காண்பித்தார்கள். இந்த சாலை தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கிற சாலை என்று சொன்னார்கள். இந்த மக்காவிலே நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை கழித்திருக்கிறார். பிறகு மதினாவை நோக்கி செல்லுகிறார். அப்படி மக்காவிலிருந்து மதினாவுக்கு அவர் செல்லுகின்ற அந்த காலம்தான் இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஹிஜ்ரி என்கின்ற ஆண்டு தொடக்கம் என்று சொல்வார்கள். இவருக்கான இறை தூதர் பட்டம் எப்படி கிடைத்தது? அது ஒரு அபூர்வமான வரலாறு. மக்காவில் ஹிரா என்ற மலைக்குகையில் காப்ரியேல் என்கின்ற கடவுள் இவர் முன்னே தோன்றி இவருக்கு உபதேசங்களை செய்கின்றார். இவருடைய உடல் நடுங்குகிறது, நெற்றி வியர்வை சிந்துகிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், நபியே, ஓதுவீராக, இறைவன் புகழை ஓதுவீராக. இரத்தக்கட்டியிலிருந்து மனித உடலை படைத்தான் இறைவன் என்று அவருடைய புகழை ஓதுவீராக. அவர் ஒருபோதும் உம்மை கைவிட மாட்டார், உம்மை ஒதுக்க மாட்டார். இந்த வாசகங்களை எல்லாம் அவருடைய வார்த்தையில் வார்த்து கேட்டு உள்வாங்கி கொண்ட பெருமகனார் இதை உலகுக்கு சொல்லச் செய்கிறார். தான் சிந்தித்ததையும் தான் இறைவாக்காக கேட்டதையும் அவர் பதிவு செய்து வைக்கிறார். கதீஜா அம்மையாரும் அவருடைய ஆருயிர் நண்பான அபூபக்கரும் தான் முதலில் இவரை இறை தூதராக நம்பத் தொடங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு மதினாவுக்கு வருகிறார், பல போர்கள் செய்கின்றார், ஓரிரை கொள்கையை உலகிற்கு தருகின்றார். இறைவன் ஒருவனே, தொழுகையின் பெருமையை சொல்லுகின்றார். இவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். பொறுமையின் பெருமையை நபிகள் கூறிய அருமை எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் தினசரி தன்னுடைய நண்பர்களோடு வீதியில் நடந்து சொல்லுகிற போது மாடியிலிருந்து ஒரு பெண்மணி வெளியில் கொட்டுகிற குப்பையை யார் மீது அது படட்டும் என்கின்ற எண்ணத்தோடே கொட்டுவாளாம். சில நேரங்களில் நபிகள் மீது பட்டுவிடுமாம். உடன் வருகிறவர்கள் கோபிப்பார்களாம். ஆனால் இவர் சாந்தமாக இருக்க சொல்வாராம். இது சில நாட்டில் தொடர்ந்து நடந்திருக்கின்றன. ஒரு நாள் வழக்கமாக குப்பை கொட்டுகிற பெண்மணி தன்மேல் குப்பை கொட்டவில்லை என்று சொன்னவுடன் மாடியிலே சென்று பார்த்த நபிகள் நாயகம் அந்த பெண்மணிக்கு உடல் நலமில்லை என்று கொண்டு அவளுக்கு ஆறுதல் சொன்னாராம். அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்ததாம். மற்றவர்களெல்லாம் ஏந்து போனார்கள். நபி பெருமானே, அவள் உங்களுக்கு துன்பம் செய்த போதும் நீங்கள் அவள் மீது அன்பு கொண்டிருக்க காரணம் என்ன? அவள் அறியாமல் செய்கிறாள்.
அப்படிப்பட்டவருக்கு ஏதோ ஆபத்து என்று என் உள்ளுணர்வு சொன்னது, அதனால் சென்று பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வரலாற்றிலே அபூர்வமான செய்திகள் 1000 உண்டு. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்கள் சொல்ல கேட்கிற போது பெருமை ஏற்படுகிறது. என்னுடைய இனிய நண்பர் மதுரையினுடைய பாஷா ஸ்டீல் தொழிலதிபர் திரு நயினார் முகமது அவர்கள் மிகச்சிறந்த பாடகரும் கூட, இஸ்லாமிய பாடகரும் கூட. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தபோது இந்த அபூர்வமான செய்திகள் எல்லாம் சொன்னார். மிலாடி நபி என்றைக்கு நபி பெருமானுடைய பெருமைகளை 63 ஆண்டுகள் இப்பூலகளை வாழ்ந்து பிறகு மதினாவிலிருந்து ஒரு முறை மக்காவுக்கு ஹஜ் யாத்திரை சென்று வந்த அவர் 63 ஆண்டுகள் நபிகள் நாயகம் வாழ்ந்து நமக்கு அபூர்வமான செய்திகள் எல்லாம் தந்துவிட்டு போயிருக்கிறார். கடைசி இறை தூதர் தந்த அபூர்வமான செய்திகளை, அவர்கள் நெறிகளை உலகத்திற்கு இருக்கின்ற இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அவர்களை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம். எங்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம், அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.